அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆடி கிருத்திகையில் நம் முருகப்பெருமானை வழிபட்டால் 6 தெய்வங்களையும் வழிபட்டதுக்கான சமம். இன்றைக்கி ஏகாதசியும் இருப்பதனால் நமக்கு பெருமாளோடு சேர்த்து முருகப்பெருமானை இருவரையும் நம்ம வணங்கலாம். முருகப்பெருமானை வணங்குவதற்கு 365 நாட்களும் நல்ல நாள். இருந்தாலும் நம்மளோட நலன் கருதி நம்மளோட கர்ம வினை நீக்கும் பொருட்டு இறைவனே காலத்தின் வடிவாக வந்து சில சிறப்பான நாட்களை நமக்காக தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். அப்படி முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இறைவனுடைய திருவருளால் நமக்கு கிடைக்கப்பட்ட 3 சிறப்பான நாட்கள் எது அப்படின்னு பார்த்தங்கன்னா, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு நாரத மகரிஷி உபதேசம் பண்ணுறார். முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும்னா இந்த 3 நாட்களை தவறாமல் யாரெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கிறார்களோ, மனம் உருகி விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் முருகன் திருவருள் கிடைக்கும்னு நாரத மகரிஷி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சொல்கிறார். அப்படி சொல்லப்பட்ட 3 விரதங்கள் எதுனா, சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம். இது 3ம் மிக முக்கியமான விரதங்கள். இருந்தாலும் மிக சிறப்பான கிருத்திகை விரதம் என்று சொன்னால் கார்த்திகை தீபத்தில் வரக்கூடிய விரதம், கார்த்திகை தீபத்தில் வரக்கூடிய விரதமும் ஆடி கிருத்திகையில் வரக்கூடிய விரதமும் மிக முக்கியமான தினம். இது நம்ம முருகக் கடவுளுக்காக நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் நாம் விரதம் இருந்து எல்லாம் வல்ல முருகனின் திருவருளால் நம் வாழ்க்கையில் உள்ள இடைஞ்சல்கள் எல்லாம் நீங்கி முருகப்பெருமானின் சண்முகநாதரின் அருளாலும் இன்று ஏகாதசியும் இருப்பதனால் எம்பெருமானின் அருளாலும் மகாலட்சுமியின் அருளாலும் நமக்கு நோயில்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வமும் பெற்று நம் வைக்கும் கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல முப்பெரும் தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவிகளையும் நம் சண்முகநாதரையும் வேண்டி அவர்கள் அருளோடு இந்த கிருத்திகை விரதம் நாம் எல்லாம் கொண்டாடலாம். வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம் முருகக் கடவுளை நாம் இந்த மாதிரிலாம் வேண்டி வணங்கி வரும்போது நமக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் தவிக்கிறீங்களோ அவங்களாம் இந்த கிருத்திகை விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். இந்த விரதத்தின் மூலம் எல்லா அருளும் பெறலாம். ஏன்னா 6 தெய்வத்தின் அருளும் இந்த விரதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். சரஸ்வதி தாயும் இதில் அடங்கி இருக்கிறதுனால் நம் குழந்தைகளுக்கு கல்வி கண்டிப்பாக நல்ல கல்வியாக நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி தாயும் இதில் இருக்கிறதுனால மகாலட்சுமியின் அருளால் நமக்கு செல்வங்கள் கிடைக்கும். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் எல்லா 6 தெய்வங்கள் இதில் அடங்கி இருக்கிறாங்க. பார்வதி தேவி நம் முருகக்கடவுளுக்கு வேல் கொடுத்து அவரை வீரன் ஆக்கினார். நமக்கும் நம்ம பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியவள் பார்வதி தேவி. இந்த பார்வதி தேவியும் இதில் அடங்கி இருக்கிறார். அதனால் நமக்கு கல்வி, செல்வம், வீரம் என அத்தனை செல்வங்களும் கிடைத்து ஒருவரை வணங்கினாலே போதும் அத்தனை கீர்த்தியும் நமக்கு உண்டாகும். இந்த கிருத்திகை விரதத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சி அவரை நீங்கள் வணங்குங்க. இந்த மாதிரி நம்ம வணங்கி வரும்போது அத்தனை செல்வங்களோடும் நம்ம நல்லபடியாக வாழலாம். அந்த சண்முகநாதர் அருளோடு. ஓம் சரவண பவ. ஓம் சண்முகநாதா துணை. சண்முக கடவுள் போற்றி, சரவணத்தான் துதித்தோன் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி.